ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 10. எல்லாருக்கும் இந்த 9 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு? என்னோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ராசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? டெய்லி ஒவ்வொரு ரெசிபீஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். காலையில் எப்பவும் போல் பட்டையும் ஜீரகமும் உள்ள தண்ணியை நான் கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வற்ற வச்சு நான் எடுத்துக்குவேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட்டை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹேர் ஃபால் இருக்கும் சில டைம். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்காக நான் கடாயில் 1 டம்ளர் செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னா அதுக்கு இன்னமும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் 1.5 டீஸ்பூன் க்ரீன் டீயோட லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அது கூடவே 1.5 டீஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் காஞ்சது கிடைக்கும் இல்லையா கடையில், அதை தான் போட்டிருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனோட லிங்க்குமே நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்திக்கிறோம். வெந்தயம் சேர்த்தும் போது தலையை ஸ்கேல்ப்லலாம் டேண்ட்ரஃப் வரும் இல்லையா, அது வராது. அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா சாஃப்ட் ஆகும், ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடாக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வரும்போது எந்த டம்ளரில் தேங்காய் நடந்தோமோ அதே டம்ளருக்கு 1/4 டம்ளர் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளம். விளக்கெண்ணெய்னா கேஸ்டர் ஆயில். இந்த விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது முடி நல்ல ஒரு அடர்த்தி தன்மை கிடைக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் நான் எடுத்துருக்கிறது வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் எத்தனை பேர் தலைக்கு தேய்ச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. வேப்ப எண்ணெயோட கசப்பு தன்மையால் சப்போஸ் நமக்கு ஈரோ பேனோ இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே போயிடும். நல்ல நீட்டாக இருக்கும், மண்டை அப்படியே க்ளீனாயிரும். அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. மிதமான சூட்லேயே இந்த 2 எண்ணெயுமே ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் டாப்லேயே வச்சுருங்க, இறக்கி வைக்க வேண்டாம். அப்போ அதோட ஹீட் இன்னமும் இதில் இருக்கும். நைட்டே இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வடித்தா போதும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் டாப்லேயே வச்சனால இன்னமும் அந்த ஹீட்டுக்கு எண்ணெய் சூடாயிட்டே இருக்குது. காலையில் நான் இதை வடிகட்டியில் வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விளக்கெண்ணெயை சூடு பண்ணுறதுனால அதோட அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. நார்மலாக நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறது போலவே இருக்கும். பட்டை ஜீரக தண்ணி நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளரில் வடித்து எடுத்துட்டு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தேனும் கலந்து காலையில் நான் குடிச்சுக்கிட்டேன். 1 டம்ளர் பாசி பருப்பு நான் 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கலந்துட்டு வரலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்தினோம் அப்படின்னா வளவளப்பாட்டம் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இலை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கலந்து வச்சாச்சு. இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குன்னு. பாசிப்பருப்பு மாவு ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வெளியிலே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காமல். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் மொந்தமாக சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, இது எல்லாமே மேலே கார்னிஷிங்காக தூவி விட்டுக்கிறோம். இது கூட கலந்து வச்சிருந்த முட்டையில் நான் அந்த பாதி முட்டையை மட்டும் நான் இதுக்கு மேலே ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த முட்டை ஊத்தப்பம் ஊற்றும் போது ஒன்று சாப்பிட்டா கூட நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும்.
மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இது போல் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா முட்டையுமே நல்லா வெந்து வரும். ஊத்தப்பம் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். நல்லா வேகலை அப்படின்னா உள்ள அந்த பச்சை தன்மை தெரியும், நம்மளால சாப்பிட்டுக்க முடியாது. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நேற்று சண்டேங்கிறனால நான் குழம்பு எதுவும் காலையிலேயே செய்யலை, அதனால எனக்கு நான் இது போல் ஊத்தப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சைட் டிஷ் எதுவும் ரெடி பண்ணி சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. இது கூட மீதி இருக்கிற முட்டையுமே ஆம்லெட் போல் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். சைட் டிஷ் எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு காலையில் வேலைங்கிறது எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இது போல் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நமக்குன்னு தனியாக எதுவும் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மத்தியானத்துக்கு நான் கம்பு சேமியா தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சாதம் எடுத்திருக்கேன். இந்த சேமியா எடுத்துக்காம வெறும் சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சாதத்தோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்குவோம் இல்லையா, அதனால இந்த சாதத்தோட குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நான் காய் எதுவும் சேர்க்காத சாம்பாரும் மத்தி மீனும் கிழங்கா மீனும் தான் வறுத்து வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். சாயந்தரமாக சர்க்கரை போடாமல் ஒரு காஃபியும் எடுத்துக்கிட்டேன். வெள்ளையும் கருப்பு கொண்டக்கடலை நான் நல்லா ஊற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு 3 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே நான் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வைக்கல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இது நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபியாக இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு ஃபுல்லாகவுமே நான் இந்த கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 1/4 டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் வெள்ளை சுண்டல் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சிடலாம் கழுவிட்டு. நைட்டுக்கு நான் சாலிடாக டின்னர் எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 2 ஆப்பிள் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் சாப்பிடும்போது வயிற்றுக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரீ கொடுக்கறது போல் இருக்கும். உளுந்து பார்த்தோம்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த தண்ணி வந்து வீச வேண்டாம். அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதுக்கு அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக உபரியாக வரும். மாவு பாருங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட பதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை நான் உப்பு போட்டு கலந்து விடும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சு போல் இருந்தது. இது நம்ம நல்ல ஜெல்லு தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அப்போ நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உளுந்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் நல்லா கலந்து வச்சுட்டேன். இதை மினிமம் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி தோசைலாம் நல்லா பர்ஃபெக்டாக போடலாம். நைட்டே ஒரு பவுலில் ஒரு துண்டு பட்டையும் கொஞ்சமாக ஜீரகம் 1.5 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஊற வச்சிடலாம் அடுத்த நாள் காலையிலைக்கு. உங்களுக்கு டெய்லி நான் என்னென்ன ரெசிபீஸ் சாப்பிட்றேன் அதே போல் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.